Hello everyone, welcome back to our channel. மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 8th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ 2 மார்க்லாம் பொறுத்த வரைக்கும் 5 into 2 10. இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா விச் ஷுட் பி யூஸ்டு டு அடல்ட் சூப்பர்விஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் வாட் வே ஆஃப் ரிவர் அண்டு த பேங்க் ஆஃப் ஹவ் சேஞ்ச்டு. அதே மாதிரி வந்து வாட் அஜய் ஸ்கிப்டட் வித்தின், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 into 5 5. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டினை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேராகிராஃப் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வாட் இட் த ஸ்பேரோ த்ரூ ஃபார் நாய்ஸ் ஒன் இன்டு ராமையாஸ் ஹவுஸ், ஹவு கேன் யூ மேக் த யுவர் செல்ஃப்ஸ் ஆஃப் சைபர் சேஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஃப்டி பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சே த ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மாடல் தான், இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தான், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறாங்க, என்ன பேட்டர்னில் இருக்குது. மெயினாக வந்து 8th எப்போவுமே 100 மார்க் பேட்டர்னில் தான் வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் இது ஒரு மாடலாக பார்த்துக்கோங்க. வீடியோ என் பண்ணி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடனே மெனோடேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி அப்ரிவேஷன் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி சூஸ் த அட்ஜெக்டிவ் நவுன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் கிவன் வேர்ட்ஸ், சிலபஸ், டேட்டம். அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸு, அட்டாச் த சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் கூட கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அஜய்ஸ் கரண்ட் கோல், அதே மாதிரி வேர் டிட் த ஸ்பேரோ பில்ட் ஆஃப் த நெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ரைட்டிங் பெனிஃபிஷியல் அக்கார்டிங் டு த மணி. அதே மாதிரி ஹவ் வாஸ் த நியூட்டன் ஆனர்ட் பை த கிங், வாட் இஸ் ஸ்ட்ரீட் மார்ட், விச் வாஸ் எ ஹோம் டவுன் வெற்றி, அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆன்சர் த ஃபாலோயிங் பேராகிராஃப், ஹவு டிட் த அஜய் ஃபாதர் ஃபைண்ட் த சன் டேலண்ட். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இதிலேருந்து அப்படியே கேட்பாங்க. அதே மாதிரி ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃபு. இதில் பார்த்தீங்கன்னா வாட் டிட் அஜய் ஃபாதர் ஃபைண்ட் த சன்ஸ் டேலண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரைட் அபவுட் ரோட் சேஃப்டி ரூல்ஸ் நல்லா படித்து வச்சுக்கணும். இது அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட ஒரு வினா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் சியில் மெமரி போயம் கேட்டிருக்காங்க, மெமரி போயம் ரிலேட்டடான கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் பேராகிராஃபு, ரைட் ஏ பேராகிராஃப் ஆன் த ஃபாதர் லவ் ஃபார் டிஸ்கிரைப் த போயம், ஹவு டஸ் த ஆத்தர் ஸ்பெண்ட் இன் ஆஃப்டர் இன் எக்ஸ்பிளைன். அதே மாதிரி ஹவு டஸ் த ஆத்தர் ஸ்பெண்ட் இன் ஆஃப்டர்நூன் எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை கேரக்டர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர்ஸ், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது. ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் ஆன்சர் கொஸ்டின் ஃபார் த 5 into 2 10. ஸோ கொஸ்டின் வந்து மேலே வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி கீழே கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ லெட்டர் டு போஸ்ட் மாஸ்டர், ஜென்ரல் நான் ரிசிப்ட் புக் பார்சல். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இது வந்து நல்லா படித்து எழுதி பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது, அதனால் இதில் கூட கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.
ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டல் மார்க் வந்து 100 கொடுத்துருக்காங்க. இதில் சினானம்ஸ், ஆண்டனம்ஸ், ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, அப்ரிவேஷன் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும். ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் பேன் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், அதேமாதிரி சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் மீடியம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிலபிஃபிகேஷன் வேர்ட்ஸ் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட்ஸ், கேப்டீரியானா என்ன, அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் த இடியம்ஸ் ஆர் கிவன் சென்டென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து 10x1 10. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் கொஷின் தான் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாம் பார்த்துருப்போங்க. அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஷின் பேப்பர் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனால் போதும். இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், அதே மாதிரி why did the bird drop in diamond, அதே மாதிரி what is Ajay's current goal. நெக்ஸ்ட்டு வந்து what did தேவி டெக் அஜய், ஆஷா தேவி டெக் அஜய். அதே மாதிரி கீழே what did ஐசக் மேனுஃபேக்சர்ஸ் எங்கேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா what is must every household. அதே மாதிரி 1x5 5. இதில் ரைட் அபவுட் த ரோட் சேஃப்டி ரூல்ஸ் நல்லா படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி what did sparrow throw for nose jewel, ராமையாஸ் ஹவுஸ். மென்ஷன் த சம் ஆஃப் த நியூட்டன் இன்வென்ஷன். ஸோ அது கீழே 1x8 8. இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் ஹீரோ மெமரி போயம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி போயம் ரிலேட்டடான கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்சர் இனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அபவுட் 100 வேர்ட்ஸு. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த போயம், மை ஹாபி ரீடிங். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் போயம், எ திங் ஆஃப் த பியூட்டி. செக்ஷன் ஈல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. 1 மார்க் 5 இருக்குது. ஐடென்டிஃபை கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர். அதே மாதிரி ஆன்சர் இனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின், ஹவ் வாஸ் த டைகர் கில்டு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃபாதர் ஆஸ்கிங் பர்மிஷன் டு கோ ஆன் எஜுகேஷனல் டூர். நெக்ஸ்ட்டு வந்து யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் ஆர்கனைஸ்டு இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன். ரைட் ஏ நோட்டீஸ் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு இன்வைட்டிங் ஃபார் த இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி பிக்சர் காம்படன்சி கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணணும். வாட் டு யூ சீன் இன் பிக்சர், ஹவு மெனி பர்சன்ஸ் ஆஃப் தேர், எத்தனை பர்சன் வந்து இதில் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. அதே மாதிரி கிவ் த சூட்டபிள் டைட்டில், ஃபேமிலின்னு வச்சுக்கலாம், அப்படின்னா ஃபேமிலி ஹாப்பி அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தேர் ஆன் த டேபிள், கேக் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹவு மெனி மெம்பர்ஸ் இன் யுவர் ஃபேமிலி, ஹவு மெனி மெம்பர்ஸ் இன் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ சரியான டைட்டில் வந்து பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி கூட நீங்கள் டைட்டில் கொடுத்து எழுதலாம், சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 8th இங்கிலீஷ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 100 மார்க் பேட்டர்ன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் 3 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்ரிவேஷன் பாருங்கள், WHO CEO. நெக்ஸ்ட்டு வந்து IFSC. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், மேக் த காம்பவுண்ட் வேர்டு. நெக்ஸ்ட்டு வந்து சிலபிஃபிகேஷன். அது கீழே ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபு, ஏரோப்ளைனு, ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ, அதே மாதிரி வந்து ரெஃப்ரிஜிரேட்டருங்கிறது ஃப்ரிட்ஜ் அப்படின்னு வந்து எழுதுவோம். அதே மாதிரி ரைட் த மீனிங் ஃபார் த பிரேசல் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஃபில்லிங் த பிளாங்க் சூட்டபிள் கலெக்டிவ் நவுன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ரிப்பீட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த சஸ்பெக்டட் ஃபார் ஸ்டீலிங் ஃபார் டைமண்ட் நோ ஸ்டண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித். நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஹேப்பன் அஜய் அட் த ஏஜ் ஆஃப் தர். நெக்ஸ்ட்டு வந்து ஹூ வாஸ் த டேக்கிங் கேர் ஆஃப் நியூட்டன் ஆஃப்டர் இஸ் ஃபாதர் டெத். அதே மாதிரி ஹவ் ஆர் த ரூம்ஸ் ஆஃப் அரேஞ்ச்டு, தாகூர்ஸ் ஹவுஸ்.
நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மஸ்ட் எவ்ரி ஹவுஸ் இன் ஹோல்ட், ஆன்சர் இன் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்கில் அஜய்ஸ் ஃபாதர் ஃபைண்ட் அவுட் த சன் டேலண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வை டிட் த ஸ்பேரோ த்ரோ ஃபார் நோஸ் ஜுவல் ராமையாஸ் ஹவுஸ். அதே மாதிரி ரைட் அபவுட் த ரோட் சேஃப்டி ரூல்ஸ், இது அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின், இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. மெமரி போயம் கேட்டிருக்காங்க, நல்லா படித்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆன்சர் இன் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேராகிராஃபு ரைட் ஏ பேராகிராஃப் ஃபாதர் லவ் ஆஸ் ஏ டிஸ்கிரைப் த போயம். ஹவ் இஸ் ஏ திங் பியூட்டி ஃபார் ஜாய் ஃபேவர், ஒய் டு வி ஆர் சஃபர். அதே மாதிரி ஒய் வாஸ் த டாக் ஃபைட்டன் ஃபார் த ஹோம் டிட் ஃபார் த டாக் ஆஸ் இன் ஹெல்ப். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை கேரக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீ இஸ் ஏ ஒன் ஆஃப் த மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ எம் கிளாட் டு நவ் இஸ் தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்த ஆன்சர் இனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு ஆர்கனைஸ்ட் இன்டர் ஸ்கூல் singing competition. Write a notice for your school notice board inviting for all interested students. Developing the following hints. அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. Write a letter to your father asking permission to go on the educational tour. Next, write a letter to police commissioner about the noise caused by the loudspeaker music shop near அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 அடுத்தடுத்து நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துருப்பாங்க. இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான செட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024 இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒக்காபுலரி பொறுத்த வரைக்கும் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நமக்கு 8th ஆஃப் இயர்லி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கொஷின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். சிலபிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, இங்கிலீஷ் டீச்சரு, பிக் அவுட் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சூஸ் த கரெக்ட் அப்ரிவேஷன்ஸ், ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப், இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து சிம்னா என்ன, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சேஞ்ச் த கரெக்ட் ஃபாலோயிங் இன் டைரக்ட் ஸ்பீச், த டீச்சர் செட் டு இம் டு த டூ நாட் ரீட் ஸோ ஃபாஸ்ட், இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் எனி அபவுட் த எனி 3 of the following question into the 2 sentence. What is street smart? அடுத்து what was the name of Vetri's company? How are the rooms of arranged in house? What is the benefits of computer? Who is an online predators? அடுத்து ஆன்சர் இனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். இதில் வந்து பார்த்தோன்னா வாட் டிட் த மேன் டோல் கேட் ஆன் த அதர் சைட் ஆஃப் தம்? வை டிட் த ஸ்பேரோ த்ரோ ஃபார் நாய்ஸ் ஜுவல்ஸ் ஆஃப், இது ரொம்ப முக்கியம், ராமையா ஹவுஸ், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெமரி போயம் த திங் ஆஃப் த பியூட்டி ஃபஸ்ட்டு 5 சென்டென்ஸ். ஸோ இதான் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். தேங்க்யூ.